இருக்கு. அப்ப அது அது அந்த இடத்துல தான் இந்த முரண்பாடு ஆரம்பிக்குது. குடி அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்க மதுவின் தேவை வருகிறது அப்படின்னா, எங்கே மகிழ்ச்சியாக இருக்க தெரியவில்லையோ அங்கே மதுவின் தேவை வருகிறது. அதுக்கு வயசு வித்தியாசம் இல்லை, ராஜகோபால் சொன்ன மாதிரி. அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்க தெரியலையோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. வெல்கம் பேக் டு லக்ஷ்மி செராமிக்ஸ் மற்றும் சுடர்மணி வெஸ்டர்ன் பீப்ஸ் வழங்கும் நீயா நானா பவர் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் மற்றும் சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் கோ பிரசன்டட் பை எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், அரசன் சோப் மற்றும் வாஷிங் பவுடர், சுப்ரீம் மொபைல்ஸ், தி ஐ ஃபவுண்டேஷன், கண் மருத்துவமனைகள். அடிக்கடி டூர் போகக்கூடிய இளைஞர்கள் பொறுப்பற்று செயல்படுகிறார்கள் அப்படின்னு எதிர்த்தரப்புல டூரிஸ்டா வரக்கூடிய பொதுமக்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்று மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஏன் அட்வென்ச்சர்ங்கிற வார்த்தை இந்த தரப்பு மட்டும் சொல்லுது? அட்வென்ச்சர்ங்கிறது நீங்க உங்களது உடலின் எல்லையை சேலஞ்ச் பண்ணி அடையக்கூடிய ஒரு அனுபவம். உடலின் எல்லையை சவாலுக்கு உட்படுத்தி அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பது. அந்த அளவு அறிதலோட தான் இவங்க அதை செய்யறாங்களாங்கிறது தான் கேள்வி. உடலுடைய எல்லையை சவால் விடுறதுங்கிறது வேற. உங்க வேல்யூஸை சேலஞ்ச் பண்றீங்கல்ல, அங்க சிக்கல் வந்து உங்க இதெல்லாம் வேல்யூ. எனக்குண்டான இயற்கை இன்னொருத்தனுக்கு இருக்கணுங்கிறது வேல்யூ. அதை நீங்க சேலஞ்ச் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம். அதை சேலஞ்ச் பண்றதா நினைச்சுக்கிட்டு தான் பாட்டில் உடச்சு போடுறது. ஓகே, அப்புறம் சின்ன சின்ன பாவங்கள்லாம் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறது. செஞ்சு பார்ப்போம், இதில் தானே செய்யலாம், இதானே வயசு. ஆக்சுவலா அந்த இதுக்கு போகாதீங்க. ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்னே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்மளை சுருக்கி வச்சிருக்காங்க. நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. எது மகிழ்ச்சி? இப்போ ஒரு பயணம் போகும்போது என்ன எடுத்துட்டு வரோம்னு ஒன்று இருக்கு இல்லையா? நாங்க போனோம், பாவநாசம் போனோம்னு சொன்னோம். இன்றைக்கு எனக்கு காட்டில் கொண்டு விட்டீங்கன்னா ஒரு 10 மரத்தின் பெயர் எனக்கு சொல்ல தெரியும். அந்த டேக்கவே இல்லாத ஒரு பயணம்னு இருக்கு இல்லையா? அது என்னங்கிறதையும் நான் சொல்றேன். அது பெரும்பாலும் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒன். நான் அந்த இடத்த தீர்மானிக்கிறது இல்லை. நான் எந்த சமூக ஊடகத்தில் இருக்கேனோ அந்த ஊடகத்தால் தீர்மானிக்கப்படுவது. அப்ப நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு இடத்துக்கு போகல, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு இடத்துக்கு போறேன். நீங்க இன்ஸ்பயர் ஆகி போனீங்கன்னா ஒன்று உண்டு. என்னுடைய நண்பர் இளம்பரிதின்னு இருக்கார். அவர் வழி அப்படிங்கிற பேர்ல ஒரு வெப்சைட் வச்சிருக்கிறார். அவர் ஜப்பான்ல போய் ஜப்பான்ல ஒரு 15 நாட்கள் அந்த மலையின் மீதே நடந்து கியோட்டோ வழியே அப்படி ஒரு மலைப்பாதையில பயணம் செய்துட்டு வந்து தன்னுடைய அனுபவங்களை எழுதுறார். காடுக்குள்ள அவர் போறார், அந்த அனுபவங்களை எழுதுறார். ஏகே செட்டியார் எழுதினதுல இருந்து நமக்கு பயண இலக்கியம் நம்முடைய மரபுல எப்போது இருக்கிறது. பாணர் மரபு, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு உலகம் பூரா சுத்தின மரபு. நமக்கு பயணமோ அட்வென்ச்சரோ புதிதல்ல. பயணம் பல்வேறு கதவுகளை திறக்கிறது. உலகத்தை முதல் முறையாக உங்கள் கண் வழியாக உங்க பர்செப்ஷன்ல பார்க்கறதுக்கான சான்சஸ் அது பில்ட் பண்ணதுனால பயணத்தை நீங்க ஒரு நாளும் தடையெல்லாம் செய்ய முடியாது. பயணம் அவர் சொன்ன மாதிரி உங்களுடைய வழக்கமான வாழ்க்கை முறைக்கு எதிரான ஒரு சவாலை முன்வைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திராத தடைகளை உங்கள் முன்னால் வைக்கிறது, எதிர்பார்க்காத மனிதர்களை முன்னால் வைக்கிறது, எதிர்பார்க்காத சூழ்நிலைகளை உங்கள் முன்னால் வைக்கிறது. பயணம் உங்களுக்கு அந்த அனுபவத்தை தான் தரணும். உங்கள் பயணத்தில் அறிவு தேடல் இருக்கணும், உடலுக்கான சவால் இருக்கணும். அது விழுமியங்களுக்கான சவாலாக இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க.